ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைப்படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலகட்டத்திலே இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதமாக 2 பெருநாட்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே 30 நாட்கள் நோன்பு பிடித்து அந்த 30 நாட்களுக்கு பிறகு சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக நோன்பு பெருநாளையும், இதே நேரத்தில் புனிதமிக்க துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜு பெருநாளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற நாளாக நமக்கெல்லாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த 2 பெருநாட்களை பொறுத்தவரையில் ரமலானுடைய நோன்பு பெருநாள் என்பது 30 நாட்கள் நோன்புகளை நோற்றதன் பின்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு இணங்க அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமலாக அமைந்திருக்கக்கூடிய பெருநாளாக இருக்கிறது. இதே நேரத்தில் 2வதாக நாம் எல்லாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரையில் இறைவனுடைய கட்டளை, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை, இது 2க்கும் அப்பால் இந்த 2வது பெருநாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், மற்ற பெருநாட்களை பொறுத்தவரையில், ரமலானை பொறுத்தவரையில் நோன்பு நோற்றுவிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாளாக இருக்கிறது. இந்த பெருநாளை பொறுத்தவரையில் ஒரு தனி மனிதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய அளப்பரிய தியாகத்தை போற்றும் விதமாக, ஒரு தனி மனிதனுடைய புகழ்ச்சியை பேசும் விதமாக, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சேவைகளை பாராட்டும் விதமாக அவரை பற்றியே முழுக்க முழுக்க பேசக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளை இஸ்லாமிய மார்க்கம் அமைத்திருக்கிறது. நோன்பு பெருநாள் ஒரு வகையாக இருக்கிறது, ஹஜ்ஜு பெருநாள் இன்னொரு வகையாக அமைந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும். இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போற்றி புகழப்படக்கூடிய நாளாக, அவரை பற்றியே பேசக்கூடிய நாளாக அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்ததற்குரிய காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே அனைத்து நபிமார்களும் செய்த சேவையை போல இப்ராஹிம் நபி அவர்களும் இந்த ஏகத்துவத்திற்காக பாடுபட்டார்கள். ஆனால் மற்ற எல்லா நபிமார்களையும் விட
மிக அதிக அளவில் பாடுபட்டார்கள். இந்த ஒண்ணுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக ஆக்கி, இந்த நாளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சிறப்புகளை பேசக்கூடிய ஒரு நாளாக, அதற்காக தனியான ஒரு பெருநாளையே நமக்கு வழிமுறையாக காட்டியிருக்கக்கூடிய காட்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்ராஹிம் நபியை பொறுத்தவரையில நாம் எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பல பயான் உரைகளிலும் பல சந்தர்ப்பங்களிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சேவைகள், தியாகங்கள், கஷ்டங்கள், ஏகத்துவத்திற்காக செய்த தியாகங்களை எல்லாம் அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ராஹிம் நபியை பற்றி பேசாத உரைகளே மிக மிக கம்மியாக, குறைவாக இருக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒருவர். எதுக்காக பேசுவோம் தெரியுமா? எப்பெல்லாம் சிலை வணக்கத்திற்கு எதிரான பேச்சுக்கள் எடுபடுகிறதோ, சிறுக்கை எதிர்ப்பதற்கான இணை வைப்பை பற்றி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் எப்பொழுது உருவாகிறதோ அங்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படுவார்கள். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அவனுடைய தூதர் நபிகள் நாயகத்தை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தியை பேசுகிற நேரத்தில் எல்லாம் இணை வைக்க கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, தர்கா கிட்ட போய் துவா கேட்க கூடாது, தாயத்து போடக்கூடாது, தகடு போடக்கூடாது, மந்திரிக்க கூடாது. எதை பத்தி நாம பேசினாலும் அங்க இப்ராஹிம் நபியினுடைய ஒரு செய்தி இருக்கும். ஏன் இருக்குன்னு தெரியுமா? மற்ற எல்லா நபிமார்களையும் விட இவர்தான் இந்த செய்திகளை மிக ஆழமாகவே எடுத்து சொன்னார். அதனாலதான் அல்லாஹ் தஆலாவே இத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி அவர்களை தன்னுடைய உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் தஆலா எத்தனை நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பினானா இல்லையா? லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக மனிதர்களை நபியாக, தூதராக அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பியவங்கள்ல அல்லாஹுவே தன்னுடைய நண்பனாக எடுத்துக்கொண்ட, தோழனாக ஆக்கிக் கொண்ட இரண்டு பேர்கள். ஒருவர் யார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது நபர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற எல்லாருடைய வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். குர்ஆன்ல பல நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது, ஹதீஸ்களில் நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த எல்லா நபிமார்களுடைய தியாகங்களையும் கஷ்டங்களையும் பார்க்கிற அதே நேரத்தில் இந்த ரெண்டு பேருடைய தியாகத்தையும் பார்த்தோம்னு வைங்க, எல்லாவற்றையும் விட அதிகமாக இது இருக்கும். இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகமே பின்பற்ற வேண்டும் என்கிற அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செயல்பாடுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு வலியுறுத்தப்படுகிறது. ஏன் வலியுறுத்தப்படுகிறது? அந்த அளவுக்கு தௌஹீதுக்காக, ஏகத்துவத்திற்காக அவர் கஷ்டப்பட்டார். நாம நினைக்கிற ஏகத்துவம் என்ன? நாம தொழுகையில் விரலாட்டிட்டோம், நெஞ்சில் தக்பீர் கட்டிட்டோம், கத்தம் இல்லை, கந்தூரி இல்லை, பாத்தியா ஓதல, இவ்வளவோட நிறுத்தி ஆகவே நாங்கெல்லாம் தௌஹீதுவாதி, நாங்கெல்லாம் எப்படி எங்களுக்கு நமக்கு எப்படியுமே சொர்க்கம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி இதை மட்டும்தான் தௌஹீதுன்னு சொன்னாரா? இதற்காக வேண்டித்தான் பாடுபட்டாரா? சிலைகளுக்கு எதிராக வாய் திறக்க முடியாத நேரத்தில் தனி மனிதனாக நின்று போராடி இருக்கிறார். நாம இத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறோம். நம்ம நாட்டில் 10% கவர்மெண்ட்டுடைய கணக்குப்படி 10%, உண்மையான கணக்கு அப்படி சுற்றி வந்து பார்த்தோம்னா ஒரு 15-20% முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்குள்ள நாம வாழ்றோம். இப்படியான நேரத்திலேயே சிலைகளுக்கு எதிராக வாயை திறந்து பாருங்க. வாயை திறக்க முடியுமாங்கிறது முதலாவது. அப்படியே திறந்தா கூட தேவையில்லாத வேலைவங்களுக்கு. நாம யார நாட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஏன் நினைக்கிறோம்னு கேட்டா, இப்ராஹிம் நபியை நபின்னு ஏத்துக்கிறோம், அவர் தான் மிகப்பெரிய போராளி என்று ஏத்துக்கிறோம், அல்லாஹ்வே புகழ்ந்தான் என்பதை ஒத்துக்கொள்கிறோம், இந்த பெருநாளை அவருடைய புகழை பாடுவதற்காகவே கொண்டாடுகிறோம். ஆனா அவர் செய்த காரியத்தை செய்வதற்கு துணியவும் இல்லை, துணிந்தால் கூட அதை தைரியமாக ஏற்றுக்கொள்வதற்கு மனது வரவும் இல்லை. என்ன காரணம் என்று கேட்டா, இப்ராஹிம் நபியை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒரு வரலாற்று நாயகராக வைத்துக் கொள்ளுங்கள், நிஜ வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாதீர்கள் என்கிற அளவுக்கு தான் நம்முடைய உள்ளம் இருக்குது. இதுதான் ஏகத்துவமா? இதுதான் இஸ்லாமா? இதுதான் அல்லாஹ் தஆலாவும் அவனுடைய தூதரும் கற்றுத்தந்ததான்னா, இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு. பொதுவாகவே சிலை வணக்கத்துக்கு எதிராக இப்ராஹிம் நபி அவர்கள் பேசினார்கள்,
சிலைகளை உடைத்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் கேள்விப்பட்டுத்தான் இருக்கிறோம். இதையும் தாண்டி நபி இப்ராஹிம் இடத்திலே நாம் பெற வேண்டிய இன்னும் சில முக்கியமான படிப்பினைகள் இருக்கிறது. எல்லா பயான்லையுமே நாம ஒரு பகுதியை பார்க்கிறோம். என்ன பகுதி? சிலை வணக்கத்திற்கு எதிராகவும் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் விதமாகவும் இப்ராஹிம் நபி அவர்கள் பேசிய செயல்பட்ட விதங்களை பார்க்கிறோம். இதை மட்டும்தான் இப்ராஹிம் நபி செஞ்சாங்களான்னா இதையும் தாண்டி இன்னும் சில செய்திகளையும் செய்திருக்கிறார்கள். ஏன்? அவன் நபியாச்சுல்ல. நபின்னா ஒரு பகுதியை மட்டும் செய்ய மாட்டாங்க, மற்ற எல்லா பகுதியையும் சேர்த்து கற்றுத் தருவார்கள். அதிலே அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றான். என்ன செய்தியை சொல்றான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அதை பற்றி பேசுகிற நேரத்தில் இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடியது அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்ததுனால செஞ்சாரு. பிறகு அது அவருக்கு தவறானது என்று தெரிய வந்தவுடன் அதை விட்டு இப்ராஹிம் விலகி கொண்டார் என்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பணிவான மனிதர், சகிப்புத்தன்மை கொண்டவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பணிவான மனிதராம், சகிப்புத்தன்மை கொண்டவர்கள். இந்த பகுதியை நாம பார்த்துக்கிறோமா? பணிவான மனிதர் என்கிற பகுதியை நாம யோசிக்க. இப்ராஹிம் நபினால சிலையை உடைச்சிருப்பாரு, அவ்வளவுதான். நம்ம கண்ணுக்கு வர்றது என்ன? ஒரு சிலையை விட்டு வைக்கல, அடிச்சு உடைச்சிட்டாரு. ரெண்டாவது என்ன? இப்ராஹிம் நபி வாப்பாட்டை இப்படி பேசினார், அரசன் போய் இப்படி பேசினார். இந்த ஒரு குறுகிய வட்டம் வருகிறது. ஆனா அல்லாஹ் தஆலா தன்னுடைய தந்தைக்கு எதிராக செயல்பட்ட அந்த நேரத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் தான் இப்ராஹிம் பணிவாக இருந்தாரு, சகிப்புத்தன்மை கொண்டவராக இருந்தாரு என்கிற செய்தியை சொல்லுகிறான். இந்த இடத்துல பணிவு என்பது இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். முதலாவது என்ன தெரியுமா? சிலை வணக்கத்தை எதிர்க்கிற நேரத்தில் அது ஒரு விதமான பணிவு தான். வழிகேட்டுக்கு எதிராக குரல் எழுப்புகிற நேரத்தில், வழிகேட்டுக்கு எதிராக நாம் பேசுகிற நேரத்தில், வழிகேட்டை விட்டும் தவிர்த்து கொள்ளுகிற நேரத்தில், ஒரு வழிகேடுன்னு உங்களுக்கு தெரியுது, அதை விட்டு விலகிறோம்னா நாம பணிவான மக்கள் அர்த்தம். ஏன் பணிவானவங்க? அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கிறாரு, அவனுடைய தூதர் சொன்ன மாதிரி கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம்னு சொன்னா அவர் பணிவானவர். யாருக்கு பணிவானவர்? அல்லாஹ்வுக்கு பணிவான மனிதராக இருக்கிறார். தொழுகிறோம்ல, காலையிலே இன்றைக்கு எந்திரிச்சு வந்து ஃபஜ்ர் தொழுகையும் தொழுதுட்டு அதுக்கு பிறகு ஓடோடி வந்து இந்த தொழுகையில உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு பள்ளி இருக்குது, அந்த பள்ளியில தொழாம ரசூலுல்லாஹ் திடல்ல தொழுதாங்கிறதுக்காக ஓடி வந்து திடல்ல தொழுகிறோமா இல்லையா? எல்லா தொழுகையும் பள்ளியில தொழுகிறோம்ல, இதுக்கு மட்டும் ஏன் திடலுக்கு வந்தோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அவங்க திடல்ல தொழுதாங்க, அவங்க பள்ளியில தொழல, மஸ்ஜிது நபவியில தொழல, ஹரம் ஷரீஃப்ல தொழல, அதனால வந்தோம் என்று திடலுக்கு வர்றோமா இல்லையா? இதுக்கும் பணிவு. ஏன் பணிவு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாங்கள் செய்கிறோம். இரண்டாவது விதமான பணிவு என்ன தெரியுமா? சக மனிதர்களோடு நாம் பழகுகிற நேரத்தில், நாம் வாழுகிற நேரத்தில் அவர்களோடு அந்நியோன்யமாக பாசமாக விட்டு கொடுப்பாக நடந்து கொள்வது. கொள்கையில இல்ல, சக வாழ்க்கையில. இந்த இரண்டாவது விதமான பணிவை பொறுத்தவரையில பெரும்பாலும் ஒரு சில பேரிடத்தில் காட்டுகிற பணிவு இருக்கும். எல்லோரிடத்திலும் பணிவாக இருப்போமான்னு கேட்டா அது குறைவாக இருக்கும். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிகாட்டுதல்லையே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு சகிப்புத்தன்மையும் பணிவாக நடந்து கொள்ளுகிற பண்பு. ஒரு ஏதாவது நடந்துருச்சா விட்டு கொடுப்போடு சகித்து கொண்டு பயணிப்பது. நாம தலைவடிச்சிடுற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ராஹிம் நபி அப்படி யோசிச்சாங்களா? அப்படி யோசித்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சார களத்திலே அவரால் நிற்க முடியுமான்னா கண்டிப்பாக நிற்க முடியாது. அவ்வளவு நாடே எதிர்க்குது, ஊரே எதிர்க்குது, தன்னை வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்பு, தகப்பனார் எதிர்ப்பு, அத்தனை பேரும் எதிர்ப்பு. தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு அரசனை சந்திப்பதற்காக செல்லுகிற அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? உன்னை இப்ப அரசன் கூப்பிட்டு கேட்பான், நீ யாருன்னு திடீர்னு கேட்கிறான். இப்ராஹிம் இது யாருன்னு கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை சகோதரி என்று சொல்லிவிடுகிறார்கள். அவரோட மனைவி தான், மனைவியை சகோதரின்னு சொல்லிடுவாங்க. ஏன் சொல்லிட்டு உடனே மனைவியை பக்கம் திரும்பி சொல்றாங்க?
நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே நீயும் நானும் மாத்திரம்தான் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அவங்க 2 பேர் மட்டும்தான் அர்த்தம். கணவன் சொல்ல கேட்ட மனைவி, வேற யாருமே இல்லம்மா, என்ன நீ மாட்டி கொடுத்துறாத. இது யாருன்னு கேட்பாங்க. கேட்கும் போது என் புருஷன் சொல்லிடாத, சகோதரன் சொல்லு. நான் சகோதரன் தான் சொல்லி இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அது அனுமதிக்கப்பட்ட பொய்யே இல்லை, ஆனா அனுமதிக்கப்பட்ட பொய் அது. அந்த பொய்யில ஒண்ணு என்ன, தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னது. அது எதுக்காக மனைவியை சகோதரி என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா, கணவனாக இருக்கிறவர் இவரை பொண்டாட்டின்னு சொல்லி இருந்தா கணவனை கொன்றுவான். ஏன்னா உரிமை கோருவதற்கு இவர் தான் உடையவர் என்று இருக்குது, அதனால கொன்றுவான். இவர் கொல்லப்படாம இருக்கணும்னா சகோதரன் என்று சொல்லணும். சகோதரன் என்று அதனால் ஒரு லாஜிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்க, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல, வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன காட்டி கொடுத்துறாரு. அப்ப 2 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு அநியாயங்கள், அட்டூழியங்கள், அவருக்கு எதிரான தாக்குதல்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறார். அதனாலதான் இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உள்ளவராக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கஷ்டம் வரும், துன்பம் வரும், கொள்கை ரீதியாக வருகிற கஷ்டத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வருங்க. இப்ப வீட்டுக்கு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வீட்டுக்குள்ள போகும்போது சாப்பாடு இருக்காது. எங்க சாப்பாடு, மனைவியோட சண்டை பிடிக்கிறதா, கொஞ்சம் சகிச்சுக்கிறது. சரி ஏதோ நடந்திருக்கும், சமைக்காம விட்டுருப்பா, இது மாதிரி நடக்கும். பெரிய கஷ்டம் தலையில வந்து விடுற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் போகல, உங்க பொண்ணு ஓடி போயிட்டா அப்படிமாங்க. ஓடி போயிட்டாளா, அவன் நான் செத்து போயிட்டேன்னு செத்து போறதா இல்ல. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கஷ்டம் வந்துருச்சா இன்னாலில்லாஹ், சந்தோஷம் வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ். சகித்து கண்டு போகிற அந்த பண்பு யாருக்குரியது? இப்ராஹிம் நபிக்குரியது. அதோட பணிவு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபி காட்டிய மிகப்பெரிய இன்னொரு பணிவு என்ன தெரியுமா? தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த கொள்கையை சொல்லுகிற நேரத்தில் தகப்பன் என்ன செய்யறாரு, உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன்ங்கிறார். சும்மா சொல்லல, கல்லாலே அடிச்சு விரட்டுவேன்னு சொல்லுவோம்ல, அதை சொல்றாரு. கொள்றதுல பெரிய கத்தி எடுத்து குத்திடுவேன்னு சொல்லலாம். அந்த கத்தி எடுத்து குத்துறதுங்கிறது கொள்வதில் தான் பெருசா இருக்குமே தவிர கேவலத்தில் பெருசா இருக்காது. கேவலத்தில் எது பெருசு? கல்லாலே ஒன்னு அடிச்சு விரட்டுவேன் பாரு, செருப்பாலே அடிப்பேன் பாரு, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? கேவலத்தை தண்டனையும் கொடுக்க வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற செய்தி இது. இப்ராஹிம் நபியுடைய வாப்பா தான் சொல்றாரு, இப்படி ஒன்னு கேவலப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன். இது எல்லாம் சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கால ஸலாமுன் அலைக், ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. அவ்வளவு பெரிய பேச்ச பேசுறாரு தகப்பனாரு. அடிப்பேங்கிறாரு, விரட்டுவேங்கிறாரு. இப்ராஹிம் நபிக்கு எதிராக, நபி அவரு நபியாக இருக்கிறவருக்கு எதிராக பேசுறாரு. பேசுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாங்க. தகப்பனாருக்கு நாம சொல்லுவோமா? வாப்பாவே இப்படி சொல்றாரு. சொல்லும் போது ஏதோ உங்களை சொர்க்கத்துக்கு போங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா பெருசா தான் பேசுறீங்க, நாசமா போவீங்க போங்க அப்படிம்பாரு. இப்படி சொல்லலாமா? அல்லது தகப்பனார் ஏதாவது திட்ட வந்துட்டாரு, அடிக்க வந்துட்டாருன்னா, இன்றைக்கு தகப்பனாருக்கு தாய்க்கு அடிக்கக்கூடிய, திட்டக்கூடிய, ஏசக்கூடிய எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி அப்படித்தான் செஞ்சாங்களா? எப்படி பணிவை வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? தகப்பனுக்கு சத்தியத்தை சொல்லவும் வேண்டும். அவர் கேட்கல, கேட்காத போல நீ நாசமா போயிடுவடா, அவ்வளவுதான், போ நரகத்துக்கு போய் சேரு போ, அப்படி சொல்லல. வாப்பாக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா சலாம், சரி அல்லாஹ்வோட அமைதி உங்களுக்கு உண்டாட்டும், துவா ஒண்ணது, இப்படியாவது உருப்படுங்க, அல்லாஹ்வோட துவாவையாவது நான் கேட்கிறேன். நம்ம சலாம் சொல்றோமே, சலாம்னா என்ன? ஆய் போவா மாதிரியா, அல்லது வணக்கம்ங்கிறது மாதிரியா, இல்லாட்டி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன்ங்கிற மாதிரியா? ஒண்ணுக்கும் உதவாத வார்த்தை அல்ல, எவ்வளவு மகத்துவமான வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னா மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நன்மைகள் முழுமையாக கிடைக்கும் என்கிறார்கள். அதை யாருக்கு போய் சொல்றாங்க தெரியுமா? அதுதான் பாயிண்ட். என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, தன்னுடைய தகப்பன் காஃபிருக்கு சொல்றாங்க. நாம யாராவது சொல்லுவோமா? நாம பிரிச்சு வச்சிருக்கிறோம். முஸ்லிமை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சிங்களால் வராரு ஆய் போவா, அவங்களுக்கு ஆய் போவான வச்சுக்கிறது. அவங்க அதுதானே சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்தாருன்னா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன், இங்கிலீஷ் பேசினதா இருந்தா அது மாதிரி வார்த்தைகளை சொல்லிக்கிறது. அல்லது ஒரு இந்து வர்றாரு, வணக்கம் ஐயாண்டுக்கிறது. ஏன் சொல்றோம் இதை? இந்துவை பார்த்து நாம அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாமா? அப்ப வணக்கம் சொல்லலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் பிரார்த்தனை, வணக்கம் சிறுக்கு.
கும்பிடலாமா நீ? கும்பிடுறத கூடும்ன்றதாங்க, சலாம் சொல்றத கூடாதுங்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்று அல்லாஹ் சொல்றான். அந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்த பணிவு என்ன தெரியுமா? மாற்று மதத்தவர்களுக்கு கூட நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். இப்ராஹிம் நபி அதான் சொல்றாங்க. நாம சொல்றோமா? மிஞ்சி மிஞ்சி போனா அஸ்ஸலாமு அலைக்கும் வாழைக்கேன்னுவார். அப்படி சொல்லணும்னு உலமாக்கள் சொல்லி தருவாங்க. ஏன்? யூதர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அஸ்ஸாமு அலைக்க அப்படிங்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க இல்ல, அஸ்ஸாமு அலைக்கங்கிறாங்க. முஹம்மதே நீங்க நாசமா போவீங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? வாழைக்கங்கிறாங்க. நான் நாசமா போவேன், நீ நாசமா போவேங்கிறாங்க. நாசமா போவீங்கன்னு சொன்னதுனால எனக்கு இல்லாத உனக்குங்கிறாங்க. சலாம் சொல்லி இருந்தா நாசமா போ அப்படிதான் அப்படி சொல்லுவாங்களா? சலாத்தை சொல்லியிருந்தா சலாம் தான் ரிப்ளை. நாசமா போவோம். உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ஏய் நீங்க சும்மா இருந்துகிட்டு இருக்கிறீங்க, நாசமா போவடா நீங்கிறாங்க. அந்த நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் அது சொல்லக்கூடாது. நான் நாசமா நீ நாசமா போவேங்கன்னு ரசூலுல்லாஹ் அதான் சொல்லி தர்றாங்க. ஆனால் சாதாரண வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நமக்கு சலாம் சொல்லுவார்கள், மாற்று மதத்தவர்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அத்தனை பேருக்கும் சலாம் சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அறிந்தவங்க அறியாதவங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னா, தெரிந்தவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சலாத்தை சொல்லுங்கன்ட்டாங்க. இப்ப யாரு முஸ்லீம் யாரு காபிர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனாலதான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் சலாம் சொல்லு. காபிரா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அவ்வளவு பெரிய பணிவான பண்பு அது. யார் இதை கற்றுத் தருகிறார்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே மாதிரி இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில இன்னொரு பணிவான பண்பான சகிப்புத்தன்மையுடைய ஒரு அழகான செயல்பாடு தான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு 3 பொய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். 3 பொய். இது நாம பொய் சொல்றதுக்கு ஆதாரம் இல்லை. என்ன செய்யக்கூடாது? 3 பொய். நம்ம ஒரு நாளைக்கு 300 பொய் சொல்றது அல்லது 3000 பொய் சொல்றது சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியை 3 பொய் சொன்னாங்க, நான் ஒரு 300 பொய் சொன்னா என்ன? இப்படி யோசிக்கலாமா? அது தப்பு. இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த 3 பொய்யுடைய விஷயத்தில் நாம் எதை அனுமானித்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நபிமார்த்தையும் ஓடுவாங்களா? எல்லா நபிமார்த்தையும் ஓடுவோமா? எங்களுக்காக சஃபாத்து பண்ணுங்க, எங்களுக்காக பரிந்துரை பண்ணுங்க, எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லி அல்லாஹ்ட்ட பேசுங்க என்று ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் போய் கேட்பாங்க. ஆதம் நபிட்ட போவாங்க, அவர் நூஹ் நபிட்ட அனுப்பி விட்டுருவாரு. நூஹ் நபிட்ட போனா அவர் இன்னொரு நபிட்ட அனுப்பி விட்டுருவாரு. இப்படியே அனுப்பி ரசூலுல்லாஹ் வரைக்கும் அது வரும். இப்படி வர்ற நேரத்தில் இப்ராஹிம் நபிட்ட மக்கள் எல்லாம் போவாங்க. இப்ராஹிம் நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கெல்லாம் சஃபாத்து பண்ண முடியாதுப்பா, உங்களுக்காக எனக்கெல்லாம் பரிந்து பேச முடியாதுப்பா. ஏன் தெரியுமா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன். மார்க்கத்தில் இந்த பொய் அனுமதிக்கப்பட்ட பொய் வேற. அவங்க அதே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஒரு 3 பொய் சொல்லிட்டேன், அதனால நான் பரிந்து பேச மாட்டேன். இதுல இருந்து என்ன புரியுது தெரியுமா? இப்ராஹிம் நபி அவர்கள் அறிந்து இதை தவிர அவர்கள் எந்த பாவமும் செய்யவில்லை. அப்படி ஒரு தூய்மையான நபி இப்ராஹிம். மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில பல செய்திகளை நாம பார்க்கிறோம். இப்ராஹிம் நபி எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு கேட்டா 3 பொய், அதுவும் சந்தர்ப்ப சூழ்நிலை அனுமதிக்கப்பட்ட இடம். அந்த 3 பொய்யை தவிர தங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யவில்லை, மனிதர்களுக்கு துரோகம் செய்யவில்லை. என சஃபாத்து கேட்கிற நேரத்திலேயே தான் செய்த தவறாக அவங்க இதை மட்டும்தான் சொல்றாங்க. அதுவும் எதுக்கு சொன்னாங்க? எல்லாரும் வாங்க திருவிழாவுக்கு போகும்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் போது எனக்கு உடம்பு முடியலைன்ட்டாங்க. அதில் கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்காக. கலந்து கொள்ளாம இருக்கிறதுனா நம்ம கலந்து கொள்ளாம இருக்கிற மாதிரி இல்லை. நாம் எதுக்கு நம்ம அவரத்துக்கு போக தௌஹீத்காரன் ஏதாவது சொல்ல இது இப்படி அது யோசிக்கல. நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி நான் ஒரு வேலை செய்ய இருக்கிறேன், அதுக்காக சொல்றாங்க. எனக்கு உடம்பு முடியலப்பா, நான் எல்லாம் வர முடியாதுப்பான்ட்டாங்க. இது ஒரு பொய். 2வது என்ன தெரியுமா? வர முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாரும் திருவிழாவில் போய் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நாம எல்லாம் வந்துட்டோம், பெருநாளைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வீட்டில் ஒருத்தர் மூந்து களவெடுத்தா யாருக்காக தெரியுமா? அதுக்கு பிறகு தான் தெரியும் நமக்கு. எல்லாரும் இங்கே வந்ததுக்கு பிறகு, திருவிழாவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்ராஹிம் நபி மட்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களோட கோயிலுக்குள்ள பூந்து சிலைகளை எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லா சிலையும் அடிச்சு உடைச்சாச்சு. உடைச்சதுக்கு பிறகு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆள் தான் செஞ்சிருப்பாரு. ஏன் தெரியும்? இவர் தானே இது கூடாதுங்கிறாரு. இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வச்சு கேட்கிறாங்க, இப்ராஹிமே என்னப்பா சிலையெல்லாம் உடைஞ்சு போயிருக்க, யார் செஞ்ச வேலை? நீங்க தானே செஞ்சீங்க. கேட்கும் போது இப்ராஹிம் நபி என்ன சொன்னாரு? ஆமா நான் செஞ்சேன்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த பெரியாட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. எல்லா சிலையும் உடைச்சிட்டு
பெரிய சிலையை விட்டுட்டாங்க. ஏன் விடுறாங்கன்னு கேட்டா, சிலைக்கு தான் சக்தி இருக்குன்னு சொல்றல, நீ கேட்டா தருமன்னு சொல்றல. நான் சின்ன சிலைகளை பார்த்து உடைச்சிருக்கிறேன், அதை உடைச்சது யாருன்னு அதுட்டே போய் கேளு. அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இப்ராஹிம் கல்லுன்னு தெரியாதா? இதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கல்லுன்னு சொன்னா அடிக்க வர்றீங்க. நம்ம மக்கள் அல்லாட்ட போய் துவா கேளுங்கன்னா நமக்கு அடிக்க வருவாங்கல்ல. நாவூர் அனிப்பா உட்காந்துட்டு இறைவனிடம் கையேந்துங்கன்னு பாரு, அருமையா இருக்குமா? அவர் பாட்டில் சொன்னதை தானே நம்ம நேரில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி அவர் நேரில் சொல்லும் போது தாக்க வந்தாங்க, நெஜத்தில் உடச்சு போட்டு பெரிய ஆள்கிட்ட கேளுங்கன்னா அதுக்கு எப்படி கேட்போம், அதுக்கு எப்படி விளங்கு, அதுக்கு எப்படி புரியும், அதுக்கு எப்படி காது கேட்கும்? விளங்காதுல. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நீங்க கிட்டத்தட்ட அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே மற்ற எல்லா நபிமார்களையும் விட இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை தொடராகவே தனித்தனியாக கிட்டத்தட்ட 7 இடங்களில் பேசுவான். குர்ஆன்ல ஒரு சம்பவத்தை அப்படியே அல்லாஹ் சொன்னா இப்ராஹிம் நபியுடைய சம்பவத்தை அப்படியே முடிச்சிருவான். அடுத்து இன்னொரு சம்பவம், இப்படி 7 இடங்களில் அல்லாஹ் பேசுவான். 7 இடங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புரிய வைக்கிறதுக்குள்ள மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்துறது அவரை மாதிரி ஒரு டேலண்டட் பர்சனை யாரும் பார்க்க முடியாது. அப்படியே செயற்கள் செஞ்சு ஆட்டி விளங்கப்படுத்துறது. நம்ம இப்ப சூரியனை பார்த்தார், இது கடவுள் என்றார். சந்திரனை பார்த்தார், ஹாதா ரப்பி, பெருசா இருக்குது என்று சூரியனை பார்த்து சொன்னாரு, சந்திரனை பார்த்து சொன்னாருன்றெல்லாம் நாம படிக்கிறோமா இல்லையா? ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க, மதரசால சொல்லி தருவாங்க. இப்ராஹிம் நபி முதல்ல சூரியனை பார்த்து இதுதான் கடவுள்னாரு, சந்திரனை பார்த்து இதுதான் கடவுள்னாரு, நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் கடவுள்னாரு. கடவுள்னு சொன்னாரா? நமக்கு அப்படி சொல்லி தந்துட்டாங்க. கடவுள் அப்படி சொல்லல. இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு நாளும் இணை வைக்கக்கூடியவராக இருக்கவில்லை. என்ன சொல்றாரு? புரிய வைக்கிறாரு. இப்படி எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு வைங்க, அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு சொல்லியாச்சு. யாருமே கேட்கிற மாதிரி இல்லை. இப்படி அத்தனை பேரும் இருக்கிறீங்க, சூரியனை காட்டி பாருங்க இதுதான் கடவுளா இருக்கேலும் என் தெரியுமா, எவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிறது. எல்லாரும் ஆமா ஆமா பெருசா இருக்குல்ல. ஈவினிங் ஆகியாச்சு, சூரியனை காணோம், போயிடுச்சுல்லப்பா. கடவுளா இருந்தா அல்லாஹ்வா இருந்தா நிக்கணும்ல, போயிடுச்சுல்ல. இப்படி ஆமா கரெக்டா இருக்குல்ல, புரியுறாங்க. இப்படி புரிய வைக்கிறாரு. சந்திரனை புரிய வைக்கிறாரு. புரியத்தான் வச்சார தவிர அவர் வணங்கிறாரா? அவர் வணங்கல. அதே மாதிரி அரசன்ட்ட போய் பேசினதை எடுத்துக்கிறங்க. நீ கடவுளா, நான் அல்லாஹ் கடவுளானும் போது உன் அல்லாஹ் என்ன செய்வான்? என்னுடைய ரப்பு உயிர்ப்பிக்க செய்வான், மரணிக்க செய்வான், நானும் தான் செய்வேன். உலகத்திலே நம்பர் 1 மடப்பயலா இருந்த ஒரு ஜனாதிபதி அவன் தான் இருக்கும். என்ன செய்யறான்? 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தனை நீ போடா அப்படின்னு அனுப்பிட்டு ஒருத்தனை கொண்டு விட்டு, பாத்தியா நானும் சாகடித்தேன் உயிர்ப்பிச்சேன், இது உயிர்ப்பிக்கிறதா? அப்ப இப்ராஹிம் நபி என்ன பாக்குறாங்க? நம்ம ஜனாதிபதி இருக்கிறதுலே மடப்பயலா இருக்கிறான், இவனுக்கு இப்படி புரிய வச்சா சரி வராது. ஏன் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஏன் ரப்பு சூரியனை இப்படி உதிக்க வைப்பான் கிழக்குல, நீ மேற்குல உதிக்க வைப்பியா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா அப்படி இருக்கும். நீ செய்வியா? இது மாதிரி புரிய வைப்பதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களும் இதை செய்திருக்கிறார்கள். மூசா நபிக்கெல்லாம் பேசுவதற்கே வராது என்கிற நிலையில தான் தனக்கு உதவியாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தனியாளா நின்று இதையெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை வெறுமனே ஒரு கட்டத்துக்குள்ள சுருக்கிற முடியாது. இந்த 3 பொய்யில 3வது பொய் தான் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னது. அது எதுக்காக சொல்றாங்க? தன்னையும் பாதுகாத்து குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக சொல்லுகிறார்கள். அந்த அரசன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இப்ராஹிம் நபியினுடைய மனைவியை அடைந்து கொள்வதற்காக கற்பழிப்பதற்காக முயற்சி செய்கிறான். இவங்களை அனுப்பி விடுறாங்க, போயிட்டு வாமான்னு அனுப்பியாச்சு. அரசன் வந்துட்டாங்க. அரசன் அவர்களை கற்பழிப்பதற்கு முனைகிறான். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? உலகத்தின் கற்புக்கரசிகளில், ஒழுக்கத்தை பாதுகாத்தவர்களில், கண்ணியமாக நடந்தவர்களில் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட கூடாது என்கிற மிகச்சிறந்த கொள்கையை வெளிப்படுத்தியவர்களில் மிக உன்னதமான ஒரு தாய் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ம எல்லாம் ஹாஜரை மட்டும்தான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறோம்? அவங்க தான் சம்சம் கிணத்தோடு சம்பந்தப்பட்டவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்டவங்க. பெரும்பாலும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பேசப்படுகிறார்கள். இந்த ஹாஜர் யார்? சாராவுக்கு அன்பளிப்பாக கிடைத்தவர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனைவி. அவங்க இந்த அரசன் கற்பழிக்க முனைகிற நேரத்தில் ஒது செய்கிறாங்க. ஒது செஞ்சுட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தொழுகிறாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு எப்படி கட்டளையிடப்பட்டதோ அந்த மாதிரியான ஒரு தொழுகையை தொழுது விட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இன் குந்து ஆமன்து பிக, இறைவா
நான் உன்னை ஈமான் கொண்டு உன்னுடைய தூதரை ஈமான் கொண்டு நம்பி என்னுடைய ஒழுக்கத்தையும் என்னுடைய பெண்மையையும் கற்பையையும் நான் பாதுகாத்து கொண்டவளாக இருந்திருந்தால் என்னை இவனிடமிருந்து பாதுகாத்து விடு. எப்படி அல்லாஹ்ட்ட சொல்றாங்கன்னு கேட்டா, இறைவா நான் உன்னை நம்பி இருக்கிறேன், உன் தூதரை நம்பி இருக்கிறேன், இப்ராஹிம் நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய கற்பை என்னுடைய கணவனை தவிர நான் யாரிடத்திலும் விட்டு கொடுத்ததில்லை. திருமணத்தின் ஊடாக என்னுடைய கணவன் என்னை அனுபவித்திருக்கிறாரே தவிர நான் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கியது கூட இல்லை. இது உண்மையாக இருந்தா இந்த சைத்தான்ட்ட இருந்து என்னை காப்பாத்திரு, இந்த இவன்ட்ட இந்த அரசன்ட்ட இருந்து என்னை காப்பாத்திரு அப்படிங்கிறாங்க. அரசன் பக்கத்தில் நெருங்கும் போது அவருக்கு நெருங்க முடியல, நோய் வந்துருது, மாட்டிக்கிறான். திரும்ப எந்திரிச்சு வரும்போது திருப்பி துவா ஓதுறாங்க. இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில் என்ன செய்யறான் தெரியுமா? இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு அவன் ஆட்கள்லாம் கூப்பிட்டு, இந்த சாராய் சைத்தான் பெரிய சைத்தான் வந்திருக்கிறா, இவரை அனுப்பி விட்டுரு இவளை அப்படின்னு. சைத்தான் யாரு? இவன் தான் சைத்தானு. இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டு அடைய முடியல, ஏதோ அவர்கிட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அவங்ககிட்ட ஒரு சக்தியும் இல்லை, அல்லாஹ் தஆலா காப்பாற்றுகிறான். அந்த சக்தி அல்லாஹ்வுடைய சக்தி வேலை செய்துட்டு அர்த்தம். உடனே அவங்களை அனுப்பும் போது என்ன செய்யறான் தெரியுமா? பெரிய ஒரு சக்தி இவங்ககிட்ட இருக்குது, சும்மா அனுப்பிடாத, இந்த ஹாஜரையும் சேர்த்து கொடுத்து அனுப்பு. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்புறான். அவர்கள் தான் பிற்காலத்தில் இந்த ஏகத்துவத்திற்கு இன்னொரு வகையில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார்கள். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மூணாவது பொய். இந்த மூன்று பொய்யை தவிர, அதுவும் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கேயும் அவர்கள் சொல்லவும் இல்லை. நாம் அப்படித்தான் இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் இப்படித்தான் போய் சொல்றோமா? திடீர்னு கடைக்கு வருவான், செக்கை தூக்கிக்கிட்டு, நீங்க போட்ட செக்கு பாஸ் ஆகல, பம்ப் ஆயிடுச்சுன்னு வந்து நிற்பான். உடனே அதுவா நேற்று போட சொன்னேன்பா, போடாம விட்டாங்க, இண்டையை போட்டுதான் பாரு. நேற்று போட போனவன்ட்டு உன்னை யாரா போட சொன்னேன்னு கேட்டிருப்பாரு. நேற்று அவன் போட போயிருப்பான் காசை, உன்னை யாரா போட சொன்னது, பம்ஸ் ஆகிட்டு விட்றா அப்படின்னு இருப்பாரு. பம்ஸ் ஆகி வந்தது பிறகு அது செக்கு கிடைக்காம இருக்கும்போது வந்து சொல்லுவாரு, நான் போட சொன்னேன் போடாம விட்டுட்டான். இது எல்லா வாழ்க்கையிலும் பாருங்க. மனைவி போன் பண்ணுவாங்க, எங்க இருக்கிறீங்க? தெளிவா ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. இந்த தொழுதுட்டு இப்போதாமா பள்ளியை விட்டு வெளியே வரேன் பாரு. நடக்குதா இல்லையா? எடுத்து நாம உண்மை பேசுறதுதான் கம்மி, போய் பேசுறதுதான் அதிகம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷஃபாத்தின் போது கூட என்ன சொல்றாங்க? இல்ல, நான் மூணு பொய் சொல்லிட்டேன், அதனால நான் உங்களுக்கு ஷஃபாத்து செய்ய முடியும். இந்த குற்றம் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இப்ராஹிம் நபியினுடைய வரலாற்றிலிருந்து நாம் படிக்க வேண்டிய மிகச்சிறந்த படிப்பினைகளாக இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய 7 இடங்கள் தவிர்த்து ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நூற்றுக்கணக்கான செய்திகளிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கற்றுத்தருகிறார்கள். எந்த அளவுக்கு கற்றுத்தர்றாங்கன்றா இறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவிலே செய்ய ஆரம்பித்தார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் நபியாக வர்றதுக்கு முன்னாடி மக்காவில் ஒரு சில பேர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாழையடி வாழையாக பின்பற்றியவர்கள் இருந்தார்கள். மக்காவில் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப நபி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க நபி இல்லைல்ல, ஏதாவது நடக்கும்போது வந்து என்ன சொல்லுவாங்க? நுஃபைல் மாதிரி ஆட்கள் எல்லாம், இது வந்து இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தில் இல்லை, நீங்க மார்க்கத்தில் இல்லாத செய்றீங்க. இந்த பெண் குழந்தைகள் எல்லாம் புதைப்பாங்களா இல்லையா ஜாகிலியா காலத்தில்? புதைக்கும் போது இவர் என்ன சொல்லுவாருன்னா, இப்ராஹிம் நபியோட மார்க்கத்துக்கு இது மாற்றமா இருக்குதுப்பா, உனக்கு வளர்க்க முடியலைன்னா நான் காசு தர்றேன் வளர்த்துக்க, இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளை எங்கிட்ட தந்துரு நான் வளர்த்துறேன்னு எடுத்துட்டு போயிடுவார். இந்த அளவுக்கு வாழையடி வாழையாக ஒரு சில பேர்த்த அந்த இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் அந்த காலத்திலேயே இருந்தது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை தான் இந்த உலகத்திலே எடுத்து வைத்தார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் மக்காவில் நடக்கக்கூடிய எல்லா காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையை வலியுறுத்துகிற விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதையாக ஒரு செய்தியாக கேட்டுவிட்டு கடந்து நகர்ந்து செல்லாமல் இன்றைய நாள் இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் அதை புரிந்து உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி